ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ஐஷூஸ் கிச்சன். நான் உங்கள் ஐஷூ. இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி இந்த முட்டை குழம்பு வச்சேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து டைரெக்டாக நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ மசாலாலாம் நம்ம வதக்கி அரைச்சி இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி வச்சுக்கோங்க. அதில் 2 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா இதை அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. ஸோ நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி அதையும் இது கூட சேர்த்து ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வணக்கிக்கலாம். அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். இதை நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் திருவி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா அது கூட சேர்த்து வணக்கிட்டு ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நான் சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஸோ நல்லா கண்ணாடி பதம் வணங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி குழம்ப நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஸோ இதுவும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்தாச்சு. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பொங்கி வரும், மூடி வைக்கக்கூடாது. ஸோ குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் உடச்சி இது கூட ஊற்றிக்கிறேன். இதில் முட்டையை நம்ம உடச்சும் ஊற்றலாம், இல்லைனா முட்டையை வேக வச்சு அது 4 சைடும் கீரியும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் முட்டையை உடச்சி இது கூட சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வெந்து பபிள் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம உடச்சி ஊற்றின முட்டை வெந்து வரும். அவ்வளோதான். ஃபைனலாக இது கூட நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.